ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் மாத பலன், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான நாட்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாகப்பட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் மழை, பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாளர், அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேயானால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6/12/2025 வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மழையினால் இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி, அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதாவது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதை தவிர தண்ணீர் வழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம், புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். ஏன்னா குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் வரும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும், அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேன்னா 4ஆம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் இடத்துல பார்த்தேனால் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது 4ஆம் இடத்துல துர்கிரகங்களும் கோணத்தில், அதாவது திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5, 9 இதில் சுபர்களும் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்க, 5 உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை தருவார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் நலத்தில். ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் ராசிநாதனும் 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறதுனால சூட்டு முதலான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், உடல் உபாதைகள் வரும். இருதயம் மற்றும் அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் என்ன மாற்றத்தை கொடுப்பாங்க, என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அற்புதமாக சொன்னீங்க. சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு புதனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 6-12 மாறி வராங்க. 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனும் இருக்கார். அப்போ நல்ல காரியங்கள் இதாகப்பட்டது. இந்த சிம்மராசியை சேர்ந்த மாணவர்கள், லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது +2 வரலும் லோயர் எஜுகேஷனும், அடுத்தது 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லியிருக்கக்கூடியது. அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு 7ல் சனி பகவான் இருக்கார். கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுடைய பார்ட்னரால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. இது பண்ணினோம் அப்படின்னாக்க மொத்தத்தில் நமக்கு தான் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சூரியன் கூட புதனும் சேர்ந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்று சூரிய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க புதன் திசையோ புதன் புக்தியோ புதன் அந்தரமோ நடக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிக்கு 12ல் இருக்கிற குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு கிடைக்குது. ராசியில் உள்ள சூரியனுக்கும் கிடைக்குது. இந்த அதிபதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியனை குரு பார்ப்பது சிவ ராஜயோகம்னு பேர். இதுக்கு உதாரணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் 17/11/2025 15/12/2025 வரையிலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் சந்திராசிரம தினங்கள்னு பேர். இந்த சந்திராசிரம தினங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8ல் வந்து ஒளி கிடைக்காம இருக்குது. அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்போ அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 29/11/2025 30/11/2025 மற்றும் 1/12/2025 இந்த 3 நாட்களும் நெடுந்தூர பயணத்தை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, இதை தவிர இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில். இந்த சூரியனார் கோயிலை ஏன் சாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்க அங்கே சூரிய பகவானானவர் சாயாதேவி மற்றும் உஷாதேவி சமேதமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க குரு நேராக சதசப்தமாக பார்க்கக்கூடிய கோயில், சிவ ராஜயோகம் கிடைக்கக்கூடிய கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருந்துக்கிட்டு பார்க்குறாரு. அப்போ அப்படியேற்பட்ட இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரு முறை இந்த சூரியனார் கோயில் போயிட்டு அந்த குரு பகவானால் பார்க்கப்பட்ட சூரியனார் கோயிலை போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்க சிவ ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையில் ஃபஸ்ட்டு வர ஹோரை 6 to 7 அந்த சூரிய ஹோரையில் ஒரு நெய் தீபம் போட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 17/11/2025 15/12/2025 வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐயங்கார் அவங்க கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா கேந்திரத்தில் ராசிநாதன் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வீடு மனை பாக்கியங்கள் இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போதும் திக்பலம் அடைகிறதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவிஞர்கள், கதை கட்டுரை எழுதுகிறவங்க, அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அது தவிர இந்த வாசக்கால் செய்கிறவங்க, மரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதீதமான முதலீடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.